Hi guys, and welcome back to Karma Crypto. In channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். So ஒரு பேட் நியூஸ் ஆர் ஒரு டவுன் த்ரோன் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படினா டவுன் தி லைன் வந்து கண்டிப்பா பிட்காயினுக்கு வரும் அப்படினு சொல்லிட்டு ஒரு சின்ன prediction. ஏன் அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா so 27th அன்னைக்கு அதாவது இந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்டம்ல இருப்பாங்க. கிரிப்டோ ஒரு ஹாப்பியான மொமெண்டம் டேக் ஓவர் ஆகும் அப்படினு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் டிசம்பர் 27 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஈவென்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அது வந்து கண்டிப்பாக பொட்டன்ஷியலாக மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுவுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27. ஸோ டெரிபிட் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது. எப்படி பினான்ஸ் இருக்குது, பினான்ஸ் காயின் டிசெக்ஸ் காயின் ஸ்விட்ச் இருக்கிற மாதிரி டெரிபிட் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆல்மோஸ்ட் $14 பில்லியன் மதிப்பிலான பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இது வந்து என்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27. ஸோ அன்னைக்கு வந்து இவ்வளோ பிட்காயின் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இதனால ஒரு பெரிய செல் ஆஃப் வந்து அன்னைக்கு நடக்கும். நான் இதே மாதிரியான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக நடந்தது. அந்த டைமில் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆச்சு. ஸோ இது வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பாக இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. பட் டிசம்பர் 27க்கு இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 days டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் மூடு வந்து எப்படி வேணாலும் மாறலாம். பட் இந்த ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு தொலைநோக்கு பார்வையில் நம்ம பார்க்கும்போது இந்த 27 அன்னைக்கு இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ அது மட்டும்தான் நியூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னைக்கு இன்னொரு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து Jan 1, 2025 இருந்து 2031 வரைக்கும் 6 ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைனிங்கை வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ வெரி ரீசென்ட்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த பிட்காயின் ரிசர்வ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. பிட்காயினை வந்து ஒரு ரிசர்வ் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரஷ்யாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து விளாடிமிர் புட்டின்லாம் வந்து ஒரு லா சைன் பண்ணதாகவும் நான் சொல்லியிருந்தேன். ஹையஸ்ட் டேக்ஸே வந்து 30% தான் அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தேன். ரஷ்யா எவ்வளோ பிட்காயினை சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க, யூஎஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒரு ஆஃப் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைட் டேர்ன் ஆகுது. என்னன்னா பிட்காயின் மைனிங்கை வந்து 6 ரீஜனில் வந்து அவங்க பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எஃபெக்டிவ் எப்போலேருந்து வருது அப்படின்னா Jan 1, 2025 இது எஃபெக்டிவாக ஆகுது. ஸோ 6 முக்கியமான ரீஜனில் பிட்காயின் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறாங்க ரஷ்யா. ஸோ ஒன்று அது ப்ளஸ் நான் சொல்கிறது 27th. ஸோ 27, 31க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் மூடு வந்து இன்னொரு 1 or 2 days வந்து இதை வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் மொமெண்டம் இருக்கும். அண்ட் பிட்காயின் 90K லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 2 நியூஸுமே கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். இந்த 2 நியூஸும் இல்லாமல் வேற ஏதாவது கண்டிப்பாக ஒரு பெரிய நிகழ்வும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வலு சேர்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த 2 நியூஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த 2 நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக டேர்ன் அவுட் ஆகுது. இதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டில் மிகப்பெரிய ரிலீஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அது தூக்கி சாப்பிட்றோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் த நெகட்டிவ் மொமெண்டம் வில் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும் இந்த 27 to அந்த 1ஆம் தேதி. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வேறு ஏதாவது நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் நியூஸ் ஆர் அடிஷ்னல் ஈவெண்ட்ஸ் வந்து கிரிப்டோ ஆர் பிட்காயினில் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ. தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலில் வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு நோ ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.